கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்களிலே, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர், அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம், கடைசி காலம், ஆவியானவருடைய காலம். ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ளையும் நம்மளை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். தரிசனத்தின் மூலியமாக, சொப்பனத்தின் மூலியமாக அறிவிப்பார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் மூலியமாக உங்கள்கிட்ட பேசுவார், வசனத்தின் மூலியமாக பேசுவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன சேஞ்சஸ், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது நம்ம வாழ்க்கையிலே பொய் இருக்காது. முதல் பாயிண்ட், அவர் பேரே சத்திய ஆவி. அவர் நம்ம இருதயத்துல வரும்போது நம்ம பேசுற வார்த்தையிலே உண்மை இருக்கும், நம்ம வாழ்க்கையிலே உண்மை இருக்கும், குடும்பத்திலே உண்மை இருக்கும். 24 மணி நேரமும் உண்மையா ஒரு மனுஷன் வாழ்வான். இதுதான் முதல் ஸ்டேஜ். இந்த கடைசி காலத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அந்நிய பாஷை பேசுற பிள்ளைகள், இந்த கடைசி காலத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையில உண்மை இருக்கா? இந்த 24 மணி நேரம் உண்மையை பேசுறோமா? நிறைய நேரத்துல வீட்டுக்குள்ள எதனால சமாதானம் இல்லை, ஏன் சத்துரு உள்ள வாரான் அப்படின்னு சொல்லி நிறைய யோசித்து பார்க்கும்போது உண்மை வீட்டுக்குள்ள இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை. பல வேளையில என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஊழியத்து வந்ததுக்கு அப்புறம் பொய்னா என்ன, உண்மைனா என்ன, வியாபாரத்தில் இருக்கும்போது கடன்ல கஷ்டப்படும் போது எப்படிலாம் பொய் பேசினேன். ஊழியத்து வந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் தேவன் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், எப்படிலாம் என்னோட சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உண்மையா இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்கணுமா, நீதியை பின்பற்றணும். இந்த 3 பாயிண்ட் தான். புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மெய்யாய், பரிசுத்தமாய், நீதி. அப்ப அந்த கடைசி காலத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, நம்ம உண்மையா இருக்கிறோமா? உண்மை நம்மளோட வாழ்க்கையில எப்போதுமே இருக்கா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏன்னா அவர் பேரே சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்துவார். முக்கியமான பாயிண்ட், நம்ம இதயத்துக்குள்ளே சத்திய ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, சுயமா எதுவுமே பேச மாட்டார். கட்டுக்கதைகள் இருக்காது. இந்த கடைசி காலத்துல நிறைய பிரசங்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா, கட்டுக்கதைகள். நான் பாம்பை பார்த்தேன், நான் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன்பாங்க. ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது அவர் எப்படி வாழ்ந்தார், ஜனங்களுக்கு எப்படி நன்மை செய்தார், எப்படி பிசாசு துரத்தினார், எப்படி குணமாக்கினார், சீசர்களை எப்படி உருவாக்கினார், எப்படி பிரசங்கம் பண்ணார்,
நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனுக்கு போறதுக்காக நமக்கு எப்படிலாம் அவர் போதிச்சார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நிருபத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல சீசர்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரு, அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, உயிர்த்தெழுந்த பின்பாக எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மளை எப்படி வழி நடத்துவார் அதையும் யோவான் எழுதப்பட்டிருக்கு. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துவார். இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறாரா? இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏன்னா சில நேரத்துல நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டோ இல்ல தேவையில்லாத இப்ப இந்த கடைசி காலத்துல ஏகப்பட்ட கள்ள உபதேசங்கள், போலி அற்புத அடையாளம். இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, போலி அற்புத அடையாளம் இது கடைசி காலத்துல நிறைய நடக்கு. நம்ம எதை செய்தாலும் தேவன் மகிமைப்படுகிறாரா? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இதுதான் ஃபார்முலா. ஒருவேளை இந்த கடைசி காலத்திலே நாங்க ஆவியில வளரணும், நானும் ஆவியில வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. ஆனால் கண்டுபிடிக்க தெரியல. இப்ப அதுதான் பிரச்சனை. நீங்க கண்டுபிடிக்கணுமா, இந்த வசனத்தை மனப்பாடமா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சகல சத்தியத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துறாரா? எப்படி ஜெபிக்கணும், எப்படி துதிக்கணும், காலை வேளையில் எப்படி வேதத்தை தியானிக்கணும், எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். சர்ச்சில் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். திருநெல்வேலியிலேருந்து தெசைநிலை ஒரு 52 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் இடையங்குடி. இடையங்குடியில் போய் காலையில் தேரிகாடு உண்டுங்க. அங்கே போய் அழகா ஓப்பன் பிளேஸில் கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நைட் நேரத்தில் அதே போல் அந்த இடத்துல போய் கையில் பைபிள் எடுத்து வாசிப்பேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவார். எனக்கும் தேவனுக்கும் நடுவுல என்னென்ன காரியம் இருக்கு அது எல்லாமே ஆவியானவர் வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, சத்திய ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் முதல்ல வழி நடத்துறாரா? இதை பார்க்கணும். இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவியில வளர முடியும். நிறைய நேரத்திலே நம்ம இந்த கடைசி காலத்துல வாழ்றோம், அதனால சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம கையில செல்போன் இருக்கு, இல்ல வீட்டுல டிவி, இல்லைன்னா வீட்டுல லேப்டாப், எல்லாத்துலயுமே நல்லது கெட்டது எல்லாமே உலகத்துக்குள்ள மிக்சிங் ஆகி தான் இருக்கு. நேரத்தை எவ்வளவு வேஸ்ட் பண்றோம், எவ்வளவு தேவனை தேடுறோம், நம்ம உண்மையா நடக்கிறோமா? ஏன்னா வசனம் அப்படியே எழுதப்பட்டிருக்கு, சகல சத்தியத்துக்குள்ளையும் உங்களை நடத்துவார். அப்போ ஆவியானவர் என்னை நடத்தினால் சகல சத்தியத்துக்குள்ளையும் என்னை நடத்துவார். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அப்ப பரிசுத்த ஆவியான சுயமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ஒரு பிரசங்கத்துல எது இருக்கக்கூடாது அப்படின்னா, சுயமான வார்த்தை இருக்கக்கூடாது. இப்ப நானே பேசுறேன், என் வாழ்க்கையில நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன், எப்படி மனம் திரும்பினேன்னு சொல்றேன். நான் விக்கிரத்திலேருந்து மாந்திரியத்திலேருந்து மனுஷனை நம்பி பணம் கொடுத்து நஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்றேன். இது என்னுடைய அனுபவ சாட்சி. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நான் எப்படி வந்தேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சுயமாய் பேசாமல், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்தாப்புல என்ன நடக்க போகுது, தேசத்துல என்ன நடக்க போகுது, ஆவியானவர் உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு மனுஷன் கிடையாது. தரிசனத்து மூலியமா, சொப்பனத்தின் மூலியமா, ஜெபத்துல நீங்க காத்திருக்கும்போது உங்களோட நேரடியா பேசுவார்.
அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதை வெளிப்படுத்துவார் அப்படின்னா, என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால். இயேசுவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அறிவிப்பதினால். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்திலே போலி அற்புதங்கள், போலி அடையாளங்கள், வாயை திறந்தாலே கள்ள தீர்க்க தரிசனம். நம்ம எல்லாரும் நியாயத்தீர்ப்பு நாள்ல பரலோகத்துல நிற்கும் போது கணக்கு கொடுக்கணும். இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகள் நிறைய செயல்படுது. வாயை திறந்தாலே பொய் பேசுறாங்க, வாயை திறந்தாலே உண்மை இல்லை, கள்ள தீர்க்க தரிசனம். கர்த்தர் உரைக்காத வார்த்தையை கர்த்தர் உரைத்தார், கர்த்தர் உரைத்தார்ன்னு சொல்லி கர்த்தரை முன்னாடி நிப்பாட்டுறாங்க. தரிசிக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை, சொப்பனம் பார்க்கறது இல்லை, ஆனா பொய் சொல்றாங்க. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம், அவங்க சரியான பிரசங்கம் பண்றவங்க தானா, இல்ல போலி அற்புத அடையாளம் பண்றாங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து, நம்முடைய பாவத்துக்காக மரித்து, சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு, சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்ற சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதா? இந்த கடைசி காலத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். கடைசி காலத்திலே நான் சர்ப்பத்தை பார்த்தேன், நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்மளை எப்படி வழி நடத்துவார்? அதுதான் நமக்கு வேணும். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார். ஐயா, எனக்கு இந்த கடைசி காலத்துல நான் ஆவியில வளரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். எப்படி வளரணும் அப்படின்னா, முதல்ல கையில பைபிள் எடுக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. மினிமம் 2 மணி நேரம் 40 நிமிஷமாவது தேவனோடு தொடர்புல இருங்க. 10ல் 1 மடங்கு. சரி, காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே கையில பைபிள் வாசிங்க. ராத்திரி வீட்டுக்கு வந்தோடனே கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நேரம் கிடைக்கும் போது செல்போனை ஓரமா வச்சுட்டு கையில பைபிள் எடுத்து வாசிங்க. வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க இருக்கிற வீட்டுல, நீங்க இருக்கிற நாட்டுல, நீங்க இருக்கிற தேசத்துக்குள்ளே, நீங்க இருக்கிற கிராமத்துக்குள்ளே இயேசுவை நீங்க நேரடியாக அறிந்து கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வீட்டுல நீங்க கையில பைபிள் எடுக்கணும். நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா? டெய்லி சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சுக்கு போய் அங்க அழகா உட்கார்ந்து சர்வீஸ் அட்டன் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருங்க. இங்கும் அங்கும் ஓடாதீங்க. ஒரு மனுஷன் தேவனை தேட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா சத்தியத்துல நடப்பான். அதுதான் நமக்கு ஃபார்முலா. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்படி நடத்துறாரான்னு சொல்லி செக் பண்ணணும். 2வது, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், சுயமான காரியங்கள், வீண் டாக், வீணான வார்த்தை இருக்கா? அது அந்தி கிறிஸ்துனுடைய ஸ்பிரிட். அது வஞ்சிக்கிற ஆவி, நேரத்தை திருடிட்டு இருக்கும். சில பிரசங்கம்லாம் இஷ்டம் போல கதையை பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்லி கதை மட்டும்தான் இருக்கு. இயேசு அங்க நிப்பாட்டினாங்களா? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலே நம்ம இருதயத்துக்குள்ள இருப்பாரானால் டெய்லி அற்புத அடையாளம் நடக்கும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். தேவன் நம்மளை அழகா மகிமையா நடத்துவார். நான் ஊழியத்துக்கு கண்டுபிடிச்ச ஒரே காரியம் அதுதான். என் இருதயத்துக்குள்ள நான் கர்த்தருக்கு இடம் கொடுத்தால்,
என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு மட்டுமே இடமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூலியமாக அநேக அற்புதம் நடக்கும். சாட்சி சொல்லணும் அப்படின்னா ஆன்லைன் மூலியமா நிறைய சாட்சி சொல்லலாம். அவர் டெய்லி கதை மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பாங்க. வேண்டாம். உங்க இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கா? நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியுதா? உங்க இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான பேசும்போது உணர முடியுதா? ஐயா எப்படியா உணர முடியும்? அழகா உணரலாம். பொய் பேசினா தப்பு அப்படிம்பாரு. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். சிம்பிளா சொல்லித்தரனே, வீட்டுல அம்மாமாரு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல கேட்பாங்க, பையனோ இல்ல கணவரோ இல்ல அப்பாவோ கேட்பாங்க, சமையல் முடிஞ்சிட்டா அப்படிம்பாங்க. இவங்களுக்கு தெரியும் இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும், இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் அப்படிம்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, சமையல் முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு தான் சமையல் முடியும் அப்படி சொல்லணும். ஆபீஸ்ல இருந்து போன் வரும், கம்பெனில இருந்து போன் வரும், நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியில கிளம்பி இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே சின்ன 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 காரியத்துல கூட போய் பேசிட்டு இருப்பாங்க. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன் அப்படிம்பாங்க. ஆனா 6 மணிக்கு பார்த்தா தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்துருவேன் அப்படிம்பாங்க. ஆனா வந்திருக்க மாட்டாங்க. இவங்க சொன்ன வார்த்தையை நம்பி வீட்டுல அக்காமாரு அம்மாமாரு கிளம்பி ரெடியா இருப்பாங்க வெளியில போறதுக்கு. இவங்க பார்த்தா வேற யார்கிட்டயோ வீண் டாக் பேசிட்டு இருப்பாங்க. பொய், உண்மையே இருக்காது. கேட்டா என் ஃபேமிலி தானே அப்படிமா, கிடையாது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே உண்மை வர ஆரம்பிக்கணும். நான் இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு, வீட்டுக்கு வர்றதுக்கு நான் இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். நான் ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், நான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறேன். உண்மையே சொல்லணும். அப்பதான் வீட்டுல அவங்களுக்கு புரியும், வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல எதனால சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒரு உண்மை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட உண்மை பேச மாட்டேங்குது. சில வேளையில, எல்லா நேரத்திலையும் கிடையாது, சில வேளையில வேலை செய்யற இடத்துல உண்மை இல்லை, ஆபீஸ்ல உண்மை இல்லை, கம்பெனில உண்மை இல்லை, வியாபாரத்துல உண்மை இல்லை. நிறைய இடத்துல இப்படிலாம் இருக்கு. ஆனா சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்துவார். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நிறைய பொய் பேசிட்டு இருந்தேன். கடன்ல கஷ்டப்பட்டு இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பொய் பேச சொல்லி போட்டுருச்சு. எனக்கு புதுசா இருந்துச்சு. பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. இவ்வளவு பெரிய தண்டனையா? என் வாழ்க்கையில் நான் பேசுற ஃபுல்லா பொய் தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் பொய் பேசிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த ஜெபம் வந்து அருவருப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப தேவனு பிரியமானபடி எப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். உண்மையா வாழணுமா? என் வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிருக்கிறேன், இதை கொஞ்சம் நிதானமா நிப்பாட்டி யோசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் கண்டித்து உணர்த்துவார். இந்த பொய்யை நீ பேசிட்டு இருக்கிற, இது தப்பு, இது பாவம், இது அக்கிரமம், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா சாபம் வந்துடும், இப்படி செஞ்சா பாவம் வந்துடும், இது மீறுதல், இது தேவனு பிரியமில்லாத காரியம். ஆவியானவர் பல காரியங்களை நம்மளோட பேசுவார். நம்ம கீழ்ப்படியாத பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்தாப்புல என்ன நடக்க போகுது, தேசத்துல என்ன நடக்க போகுது, குடும்பத்துல என்ன நடக்க போகுது, எல்லாமே அறிவிப்பார். நான் பார்த்திருக்கேன். வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். நமக்கு சொல்லுவார், நம்மள்ட்ட பேசுவார். நீ இப்படி செஞ்சல்ல, அதனாலதான் உன் வாழ்க்கையில நஷ்டம். நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி கஷ்டப்பட்டிருக்கேன். நான் கஷ்டப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். உடனே ஆவியானவர் சொல்லுவாரு, நீ கீழ்ப்படியலல்ல? ஆமாப்பா, நான் கீழ்ப்படியலப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படிப்பேன். ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படியதான் நம்ம வாழ்க்கையில உயர்வு, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம்.
அந்த கிஃப்ட் எல்லாமே கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான். நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமா, கீழ்ப்படியணுமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படி நம்ம மனம் திரும்பினா மட்டும்தான் கீழ்ப்படிய முடியும். இந்த கடைசி காலத்துல மனம் திரும்புற பிரசங்கத்தை காணோம், கீழ்ப்படுகிற பிரசங்கத்தை காணோம். கள்ள உபதேசம் நிறைய இருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நீங்க போற சர்ச்சில் மேய்ப்பனுக்கு கீழே அடங்கிருங்க. கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல ஒரு தடவையா பைபிள் வாசித்து முடிங்க. கண்டிப்பா வசனத்து மூலியமா உங்க கூட பேசுவார். காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க கூட வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாரா. அந்த பரிசுத்த ஆவி உங்க கூட இருக்கும்போது உங்களோட லைஃப் ஃபுல்லா டோட்டல் சேஞ்ச் ஆயிரும். உங்க வாழ்க்கை ஃபுல்லா மாறும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும், அந்த வேடெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அந்த கிஃப்ட் தான் நமக்கு வேணும். அவர் தம்முடைய சுயமாய் ஒன்றும் பேசாமல், மனுஷன் பேசும்போது எப்படியாவது சுய வார்த்தை ஒன்று வெளியே வந்துருது. சுயமா ஏதாவது ஒரு வார்த்தையா வெளியில வந்துடும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று உள்ள வந்துடும். ஆனா ஆவியானவர் பேசும்போது சுயமாய் ஒன்றும் பேசாமல், அவர் தம்முடைய சுயமாய் ஒன்றும் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் கேள்விப்பட்டாரோ, பரலோகத்துல என்னெல்லாம் தீர்மானம் இருக்கோ, என்னெல்லாம் திட்டம் இருக்கோ, பிதாவின் சித்தம் என்னெல்லாம் இருக்கோ, அது எல்லாமே வரப்போகிற காரியங்கள் எல்லாமே நமக்கு அறிவிப்பார். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த கடைசி கால பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறாங்களா? செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது இந்த கள்ள உபதேசத்திலே, கள்ள அற்புத அடையாளத்திலே தொட்டதெல்லாம் அப்படியே அப்படியே சொல்லுவாங்க. எல்லாம் நடக்கட்டும், தேவன் நியாயத்தீர்ப்புல கொண்டு வருவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறாங்களா? கண்டுபிடிங்க. ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். இந்த கடைசி காலத்துல நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகிட்டே இருக்கு. ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. ஏன் வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, நம்ம மக்கள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. அதனால வஞ்சிக்கிறாவி உள்ள வரத்தான் செய்யுது. கையில பைபிள் எடுத்து வாசிங்க, மனம் திரும்புங்க, சத்தியத்தை கீழ்படிங்க, எந்த பிசாசும் உள்ள வராது. ஹல்லேலூயா. சின்ன ஜெபமணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரத்துல நாங்கள் அடங்கி இருக்கணும்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கான நன்றிப்பா. வெளியில புறப்படுறாங்கப்பா, எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துகளையும் உங்களை நடத்துவார் என்று வேதத்தின்படி உங்க பிள்ளைகளே கர்த்தர் நடத்தணும்ப்பா. கர்த்தர் நடத்தணும்ப்பா. வரப்போகிற காரியங்கள் யாவற்றையும் சொல்லி, அப்போ உங்க பிள்ளைகளே நீங்களே நடத்துங்கப்பா. நீங்களே நடத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. வரப்போகிற எல்லா காரியங்களையும் உங்க பிள்ளைகளுக்கு அறிவிங்கப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஜெப விஷயம் தாங்க, பரிசுத்தங்களால் நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கோங்க. குறைகள், குற்றங்கள் எதுவும் வந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ, எந்த நோயினால பாதிக்கப்பட்டுருக்காங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. நம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கணும். எல்லாருக்கும் ஜீவனை தாங்க, தீர்காயுஸ் தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். தேவைகள் உண்டுப்பா, கடன் பிரச்சனை இருக்குப்பா, குடும்பத்துல சமாதானம் இல்லைப்பா. கர்த்தர் சந்திங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ கர்த்தர் மன்னித்து ஆவியில வளர்க்கத்தை கிருபை செய்யுங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்தில் டிரைவிங் லைனில் போகிறாங்கப்பா, வெளியில் புறப்படுறாங்க. எல்லாருக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைஞ்சிருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டும்ப்பா.
நாங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமானபடி செய்யணும்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளிலே நிறைய குடும்பத்தில் தேவைகள் உண்டு. தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆசுறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ பிள்ளைகளை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க, 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னுமா நிறைய குடும்பத்தில் காலி பாத்திரமா இருக்குப்பா. பாத்திரம் நிரம்பி வழியணும். பிள்ளைகளை தொடுங்கப்பா, பிள்ளைகளை தொடுங்கப்பா. பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா, அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. வியாக்கியான வரங்களை தாங்கப்பா, அந்நிய பாஷை பேசக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாம் மட்டுமே விடட்டும். நம்முடைய ஜீவனங்களை தாழ்த்த முடியும். துதிகான மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.